This is what devil's dangerous weapon. அவனுடைய மிகப்பெரிய தந்திரம் நமது மனதை மயக்குவது, நம்முடைய மனதை மாற்றுவது, இந்த உலகத்தில் பிரச்சனையோடு வாழுவதற்கு உங்களுக்கு பழக்கி கொடுப்பது. அங்கேதான் அவனுடைய தந்திரம் இருக்கிறது. வியாதிகள் உங்களுக்கு வரும்போது அவன் வெற்றி பெறவில்லை. ஆனால் வியாதியில் வாழ உங்களை பழக்கி கொடுத்தானே, அங்கேதான் அவன் வெற்றியின் ஆரம்பமே தொடங்குகிறது. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளை, இன்றைய கிறிஸ்தவம் சராசரி வாழ்க்கை வாழ்வதற்கு காரணம் அவர்கள் மனது மயக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். He needs your permission. He needs your permission. He needs your permission. அதனால சுகமளிக்கிறதுக்கு முன்பாக தேவன் கேள்விகளை கேட்கிறார். 38 வருடம் வியாதியில் இருக்கிறவனை பார்த்து அவர் கேட்ட கேள்வி முழு கிறிஸ்தவ உலகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு கேள்வி. உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கல, என்ன அதிர்ச்சிக்குள்ளாக்கு? என்ன கேள்வி? நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாய் ஆனாரு. வருடம் நீ பிரசங்கம் பண்ணி இருக்கிறாய், அவனுடைய வெற்றி என்ன தெரியுமான்னு கேட்டார்கள். வெற்றி இந்த ஊழிய இந்த லெவலுக்கு வந்தது, அது இப்படி வந்தது, இது இப்படி வந்துச்சு கிடையாது. 25 பிரசங்கத்தின் முதல் வெற்றி, உன்னை நான் மாற்றி இருக்கிறேன். உன்னை நான் மாற்றி இருக்கிறேன், உன் பேச்சை மாற்றி இருக்கிறேன், உன் எண்ணத்தை மாற்றி இருக்கிறேன், அதுதான் என்னுடைய முதல் வெற்றி. அப்புறம் தான் அந்த ஊழிய எஸ்டாப்ளிஷ்லாம். எனக்கு தேவை ஒரு தளபதி. அவனுடைய மிகப்பெரிய தந்திரம் நமது மனதை மயக்குவது, நம்முடைய மனதை மாற்றுவது. ஒரு சில அறிவிப்புகளோடு வருகிற மே மாதம் 18, 19, 20 3 நாள் டிரான்ஸ்ஃபிகரேஷன் கேம்ப் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வைப்போமா வேண்டாமான்ற தாண்டி வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டோம். வழக்கமாக ஒரு 2000 நம்பர்ஸ் கிட்ட 1500 to 2000 நம்பர்ஸ் கேதர் ஆகும் கேம்புக்கு. ஸோ அவுட் சைட் இந்த முறை நம்ம அவ்வளோ பேரை இந்த தடவை நம்ம கூட்டலை. பூஜா ஹாலிடேஸ்லாம் அப்படி பண்ணிக்கலாம்னு யோசித்துருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தம்னா இந்த தடவை ஜஸ்ட்டு ஒரு 500 நம்பர்ஸ்குள்ளே மட்டும் எடுத்து அவங்களுக்கு மட்டும் பல ஊர்கள்லேருந்து பல நாடுகள்லேருந்து எல்லாருமே வராங்க. ஸோ இந்த கேம்ப் ஒரு இன்டர்நேஷ்னல் கேம்பாக இருக்கும். ஸோ இந்த கேம்ப் ஒரு வித்தியாசமான ஒரு கேம்ப்பு. நீங்கள் இந்த கேம்பில் அட்டன் பண்ணணும். இந்த கேம்புக்கு 1500 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். 3 நாள் உண்ண உணவும் இருக்க உறைவிடமும், தனித்தனி பெட்டு, தனித்தனி ரூமு, ஏசி இருக்குது, நான் ஏசி இருக்குது,
எது வேணாலும் எடுத்துக்கலாம். டெய்லி நான்வெஜ் இருக்குது. ஸோ 1500 ருபீஸ்க்கு நீங்கள் 3 நாளைக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே நான் அட்டன் பண்ணி கேம்ப் ஒரு நாளைக்கு 3000 கேம்ப்பு, 6000, 8000 இருக்குது. ஏதோ சவுத்தில் வந்து இருக்கிறனால நம்ம கொஞ்சம் ஆமாம் 1500. இது போக நான் உங்கள் ஃபீஸுக்கு நீங்கள் கொடுக்குற பத்தலன்றனால 1,20,000 நான் கையிலேருந்து போடுறோம். ஏன்னா இதுக்கு மேலேன்னா உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே கொண்டு வர வேண்டியிருக்கு. ஆமாம், ஏன்னா உங்களை 300லேயே வளர்த்துட்டேன் நான். கர்த்தர் சொன்னார், நீ வந்து அவங்கள வளர்த்து விடு. 1993 எஸ்ஐகே ஃப்ரான்சிஸ் வச்ச ரெஃப்ரெஷ் கோர்ஸுக்கு போயிருந்தேன். 300 ரூபா ஃபீஸ் கட்டினேன். 2010 வரைக்கும் நான் 300 ரூபாய்க்கு கேம்ப் நடத்திருக்கேங்க. இந்தியாவில் எங்கேயும் நடக்காதது 3 நாளைக்கு. நான் சொல்லுவேன் 93 நான் 300 ரூபா கொடுத்தேனப்பா. 2010, 13 எது வரைக்கும்பா? 10 வரைக்குமா? 2008 வரைக்கும், 8, 10 வரைக்கும் 300 ரூபா இருக்கிறோம். நம்ம இப்போ வளர்ந்துட்டோம். ஆமாம், கிமுலாம் விட்டுட்டு அது வந்து என்னது லாப்ரிச்சி. இப்போ நம்ம வந்து கிரேஸ்குள்ளே வந்துட்டோம். ஸோ வந்து 1500 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லிமிட்டட் சீட்ஸ் ஆர் தேர். ஸோ இதில் வந்து அதுக்கு மேலே அக்காமடேட் பண்ண முடியாது. ஸோ வந்து போய் பார்த்தேன், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறையா கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லாமல் இருக்கும் இல்லையா? இப்போ இதில் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஸோ கர்த்தர் நல்லவர். ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கும் ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அநேக வித்தியாசம் இருக்கிறது. ஒன்றை நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது அதில் வேறு ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது கற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஆனால் நேரடியாக நீங்கள் போகும்போது அங்கே ஒன்றை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அனாயிட்டிங்கிறத நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அனாயிட்டிங்கிறது இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் திங். சாமுவேலும் தாவீதும் ஒருத்தர் சந்தித்தாங்க. அவங்க 2 பேரும் சந்தித்தப்போ ஒன்று தான் நடந்துச்சு. என்ன தெரியுமா? சாமுவேல் தன்கிட்ட அபிஷேக தைலத்தை எடுத்து தாவீது மேலே ஊற்றினான். அவ்வளோதான். சாமுவேல் தன் வழியாய் போனான், தாவீது தன் வழியாய் போனான். முடிஞ்சிச்சு. இந்த 2 பேரும் சந்திச்சு ஒன்று தான் நடந்துச்சு. அபிஷேகம் இடம் மாறிச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாமுவேல்கிட்ட போய், ஐயா அவர் வந்து ராஜாவாவார், இந்த நாட்டுக்கே ராஜாவாவார், நீங்கள் நீ ஒன்றுமே செய்யாமல் போகிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தா சாமுவேல் இன்டர்வியூக்கு என்ன பதில் சொல்லியிருப்பார்? அவன் மேலே அபிஷேகத்தை ஊற்றிட்டேன்ல, இனிமேல் அந்த அபிஷேகம் எல்லாத்தையுமே அவனுக்குள்ளே பண்ணும். அந்த அபிஷேகம் அவனை கொண்டு போய் ராஜாவாக உட்கார வைக்கிற வரைக்கும் அந்த அபிஷேகம் விடாது. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். இந்த கேம்ப் டைமில் இந்த மாதிரி நேரடியாக நீங்கள் கலந்து கொள்ளும்போது நடக்கிற விஷயம் என்னென்றால், இந்த அனாயிட்டிங், அந்த அனாயிட்டிங் என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. 93, 98 ஒவ்வொரு காலகட்டத்தில் நான் போகும்போது அந்த கூட்டங்களில் ஐ ரிசீவ்டு அனாயிட்டிங். அந்த பர்டிகுலர் அதுதான் இயர்ஸ், வருஷ கணக்காக எனக்குள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்படித்தான் இந்த கேம்ப்பு உங்களுக்குள்ள. வாட் இஸ் மென் பை அனாயிட்டிங்னா, அதாவது உங்களை வந்து உங்களுக்குள்ள ஒரு எபிலிட்டியை கொடுத்து உங்களை செயல்பட வைக்கக்கூடிய ஒரு என்ஜினை உங்களுக்குள்ளே பொருத்துவது. தட் இஸ் வாட் அனாயிட்டிங். எனக்குள்ளே ஒரு எபிலிட்டி வந்துடும். என்னை அறியாமலே அது என்னை இயக்க ஆரம்பிக்கும். என்னை வந்து கடவுளோட வாக் பண்ண ஆரம்பிக்கும். எனக்கு வந்து பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்படி வாட் கைண்ட் ஆஃப் அனாயிட்டிங் என் மேலே ஊற்றப்படுதோ அது எனக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். சகல துதி கனம் மகிமை அவருக்கே போகத்தக்கதாக அந்த அபிஷேகம் வேலை செய்யும். ஓகே, கர்த்தர் நல்லவர். என் அன்புக்குரியவர்களே, ஸோ இந்த இதில் வந்து அனாயிட்டிங் செஷனுக்கு நம்ம ஒரு டைமே ஒதுக்குவோம். எந்த செஷனில் வேணாலும் அது இருக்கும். எல்லா செஷன்லேயும் இருக்கலாம். ரொம்ப முக்கியமான, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஃப்டர் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம், ஒரு 2 இயர்ஸ்க்கு பிறகு மறுபடியும் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் உங்கள் இடங்களுக்கு முந்துங்கள். மதுரை மக்களுக்கு குறைந்த இடமும் மற்ற இடங்களில் உங்களுக்கு அதிகமாகவும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம மக்கள் நிறையா ஒரு லெவலுக்கு மேலே நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண மாட்டிங்களான்னா பண்ணிக்குவோம். ஆனால் வராண்டால படுத்துக்கணும். ஃபீஸை குறைக்க மாட்டோம். அதனால் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் மாதிரி சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. இன்ஃபேக்ட் இன்றைக்கி ஒரு 1/3 மட்டும் மதுரை சிட்டி வச்சுட்டு மீது அதர் சிட்டி. ஏன்னா ஐ எம் கான்சன்ட்ரேட்டிங் அதர் சிட்டிஸ் அண்ட் அதர் கண்ட்ரீஸ் திஸ் டைம். ஸோ கர்த்தர் நல்லவர். த பெட்டர் லெவல் ஆஃப் வாக்கிங் வித் காட்.
த நெக்ஸ்ட் லெவல், கடவுளோடு அடுத்த கட்டத்தில், த நெக்ஸ்ட் ரெல்ம் ஆஃப் க்ளோரியில் அவரோடு நடக்கக்கூடிய ஒரு புதிய வாழ்வு முறைக்குள்ளாக உங்களை இந்த கேம்ப் கொண்டு செல்லும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும் உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும் உன் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும் உன் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை ஆக்கிடும் உள்ளே அழைத்து செல்லும் உன் பிரசன்னத்தால் நிரப்பிடும் உள்ளே அழைத்து செல்லும் உன் பிரசன்னத்தால் நிரப்பிடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Jesus. உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறதற்காய் நன்றி. நாங்கள் உடைய பிரசன்னத்திற்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். உடைய பிரசன்னத்திற்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நம்ம எல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் வாயை திறந்து ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும் உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும் உம் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். சொல்லுமா, உம் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மையாக்கிடும் உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும் உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும் உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். எல்லாரும் வாயத்திறந்து உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும் தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும் உம் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும் உம் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை ஆக்கிடும் உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால்
நிரப்பிடும் உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும் மகிமை காண்பித்திடும் உம்மை போல் மாற்றிடும். எல்லாரும் சொல்லுமா? மகிமை காண்பித்திடும் உம்மை போல் மாற்றிடும் உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும் 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 உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். எல்லாரும் சேர்ந்து உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும் உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும் மகிமை காண்பித்திடும் உம்மை போல் மாற்றிடும் மகிமை காண்பித்திடும் உம்மை போல் மாற்றிடும் உள்ளே
ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். உம் பரிசுத்த உள்ளே அழைத்துச் செல்லும். பிரசன்னத்தால் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென். Thank you, Lord. Thank you, thank you, thank you, thank you, thank you, thank you, Jesus. Thank you for this nice evening. Thank you that you have glorified us, that you have sanctified us. Oh, we are blessed. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகலத்தையும் எங்கள் வாழ்க்கையில் முடித்திருக்கிறீர். முடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் நடந்து கொண்டு இருக்கிறோம். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும்படிக்கு நம்முடைய நல்ல ஆவியானவரை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். Thank you for your presence. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் உன் நினைவுகளும் என் நினைவுகளும் இருக்கிறது என்று சொன்னீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Praise God. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் அவருடைய நினைவுகள் இருக்கிறது. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி கடவுள் கிடையாது. அவர் வேற. நீங்கள் பார்க்குற மாதிரி அவர் பார்க்குறதும் கிடையாது. அவர் வேற. நீங்கள் அவரை பார்க்குறதும் தப்பு, நீங்கள் உங்களை பார்க்குறதும் தப்பு. கைத்தட்டு. நீங்கள் அவரை பார்க்குற மாதிரி அவர் இல்லை, நீங்கள் உங்களை பார்க்குற மாதிரி நீங்களும் இல்லை. அவர் பார்வை வேற, அவர் என்ன வேற, அவருடைய அணுகுமுறை வேறு, அவருடைய அன்பு வேறு. ஒரே வரியில் பைபிள் சொல்லிடுச்சு, அறிவுக்கு எட்டாத அன்பு. தட் இஸ் என்ன சொல்றது, சர்பாசிங் யுவர் நாலேஜ். அறிவுக்கு எட்டாது அந்த அன்பை நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஒரு ஐடியாக்குள்ளே கொண்டு வர முடியாது. அதுதான் காட்ஸ் லவ். ஸோ அதனால் நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு நேசிக்கிறதுல இறங்கிடணும். ஏனென்றால் கிறிஸ்தவம் என்பது நேசம். ஆமாம், நேசிப்பது, யோசிப்பதல்ல. யோசிச்சிங்கன்னா யூ வில் மிஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட். யோசிச்சிங்கன்னா மிஸ் பண்ணிடுவீங்க. ஆமாம், நேசிக்கணும். யாரை நேசிக்கணும்? உங்களை நேசிக்கணும். உங்களை நீங்கள் முதல் நேசிக்கணும். அப்போ தான் நீங்கள் மற்றவங்களை நேசிக்க முடியும். அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார்ன்றது புரிஞ்சுக்க முடியும். அன்பு வேணும் சார். யார் மேலே அன்பை காட்ட முடியலன்னா முதல் உங்கள் மேலே காட்டுங்க.